ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கன்சிடர் நம்மக்கிட்ட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரவி, ரீனா, தாரா அண்ட் விஹான். இவங்க 4 பேரும் ஒரு பீஸா ஷாப் போய் பீஸா சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ஆர்டர் பண்ணது ஒரே ஒரு பீஸா தான். இப்போது இவங்க 4 பேரும் இதை அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பீஸாவை அப்படியே 4 ஷேராக பிரிச்சுட்டாங்க. ஸோ ஈச் ஒன் காட் 1 பீஸ். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஸோ ஒரு ஹோல் பீஸாவை நம்ம 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஒருத்தரும் ஒரு பீஸ் சாப்பிட்டாங்க இல்லையா. ஸோ ரவி ஹேட் 1 பீஸ் அவுட் ஆஃப் த 4 பீசஸ். ஸோ இந்த 1/4 அப்படின்றது தான் ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷன்லேயே நமக்கு சிம்பிளிஃபை கூட பண்ணலாம். எப்படி அப்படின்னா, சப்போஸ் விஹான் ஒரு சேலக்கார பையனாக இருக்கான். அதனால் அவன் 2 பீஸ் சாப்பிட்டான் அப்படின்னா, இந்த 2 பீஸையும் அவன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னா, ஸோ அவனுக்கு விஹானுக்கு எவ்வளோ கிடச்சிது? 2 பீசஸ் அவுட் ஆஃப் த 4 பீசஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த 2 பீசஸ் அவுட் ஆஃப் 4 பீசஸை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா, உங்கள் எல்லாருக்கும் 2 டேபிள் தெரியும் இல்லையா. 2 1s are 2, 2 2s are 4. ஸோ which is equal to 1/2. ஸோ ஹாஃப் ஆஃப் த பீஸாவை விஹான் சாப்பிட்டுட்டான்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போ சம்மரி பண்ணணும்னா, ஹோல் பீஸா அப்படிங்கிறது இஸ் 1. We always call it as a whole thing of something is called as a 1. And half அப்படின்றது it is 1/2. the whole-ல 2 பார்ட்டாக பிரிக்கும்போது அதில் 1 பார்ட் எடுக்கும்போது அது half. ஸோ குவார்ட்டர் அப்படின்னு பண்ணும்போது which is equal to 1/4. It is out of the 4 parts someone takes the 1 part. So this is the basic of the fraction. இது மாதிரி more fun learning contentக்கு Think Easy Lab-ஐ subscribe பண்ணுங்கள். Thank you.